மேசராசினியர்களுக்கு வணக்கம். மேசராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். மே 21 முதல் தகரமும் தங்கமாகும். இந்த புதன் பயிற்சியின் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட இந்த புதன் பகவானுடைய பயிற்சியின் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும், சுக்கிரனும் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் என்ற வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் நீச்ச நிலையில் அமர்ந்துள்ள செவ்வாய் ஒருவரை தவிர மற்ற பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாகவே சஞ்சரிக்கிறாங்க இந்த காலகட்டம் முழுவதுமே. அது மட்டும் இல்லாம உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகளினால் பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதன் பயிற்சி அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் தனுசு ராசியை தனது சுப பார்வையினால தோஷமற்றதாக செய்து விடுகிறார். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. சனி பகவானும் ராகுவும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல தனுசு ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல மேற்கொண்டு வருபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதால மனதில் மகிழ்ச்சி நிலவ இருக்குது. திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஆதரவாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இதுவரை ராசிநாதன் பலம் குறைந்திருந்தார். ஆனால் இப்போது சப்தமஸ்தானத்தில் வந்து ராசியை பார்ப்பது நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால நீங்கள் நினைத்த எண்ணங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்கு. அதே போல் 6ல் சூரியன் பலமாக இருப்பதால் அரசாங்க காரியங்கள் ஒவ்வொன்றாக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல கலைஞர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்கு. 3ல் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள். அதே போல் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க. கலைஞர்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் இல்லம் தேடி வர இருக்குதுங்க. ஒருவேளை பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. 6ல் புதன் அமர்ந்திருப்பதால யோக நிலை கூடி சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் குரு 7ல் இருந்தாலும் அவர் கேந்திரபத்திய தோஷத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவுகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக அமையுங்க. அதே போல் உணர்ச்சி வசப்பட்டு காரியத்தை கெடுத்து கொள்ள வேண்டாம். பொறுமை, நிதானம் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவானும் ராகுவும் ஆதரவாக சஞ்சரிப்பதால பலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாகுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணிபுரிந்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத புதிய சலுகைகள் கிடைக்க இருக்கு.
தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கொடுப்பதில் சனி பகவானுக்கும் ராகுவிற்கும் இணையான கிரகம் இல்லை என்பது ஜோதிட வாக்கு. இவ்விரு கிரகங்கள் பற்றியும் மக்களிடையே நெடுங்காலமான தவறான பல கருத்துகள் நிலவில் இருக்குதுங்க. அதாவது நிலுவையில் இருக்குது. மானிட பிறவி எடுத்தவர்கள் அவர்களின் முற்பிறவியின் செயல்களின் அடிப்படையில் தான் இப்பிறவியில் தொழில், வியாபாரம், உத்தியோகம் ஆகியவை அமைகின்றன என கூறுகிறது மிக புராதான ஜோதிட நூல்கள். தர்மசாஸ்திரம், கருட புராணம், பூர்வ ஜென்ம நிர்ணயச்சாரம், பாராச்சார சம்ஹிதை போன்றவை. அதாவது அடுத்த பிறவியில் நமது வாழ்க்கையை நமது செயல்களே நிர்ணயிக்கின்றன என்பதே அதன் பொருள். கிரகங்களின்படி வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றமும் லாபமும் நிச்சயம் கிடைக்கும். இருந்தாலும் கூட அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அனுபவஸ்தர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்பு தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகளும் உள்ளது கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. வருமானமும் உயர இருக்குதுங்க. மக்களிடையே புகழ் ஓங்குங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்களுடைய அதிபத்தியத்திற்கு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்றும் தோஷமின்றியும் சஞ்சரிப்பதால் கட்சியில் மிக முக்கிய புதிய பொறுப்புகள் ஒன்றை ஏற்க நேரிடும். இதனால் செல்வாக்கு அதிகரிக்குங்க. கட்சி தண்டர்களிடையே புகழ் ஓங்கும். செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடன் நெருங்கி நட்பு ஏற்படும். எதிர்கால அரசியல் முன்னேற்றத்திற்கு இது பெருமளவில் காரணமாக அமையும் என்பது கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. உயர்கல்விக்கு பண உதவி எளிதில் கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான விசா அதிகமாக பாடுபடாமல் கிடைக்குங்க. நிதியுதவியும் உங்களை தேடி வர இருக்கு. ஏற்கனவே வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய ப்ராஜெக்ட்களை குறித்த தேதியில் முடித்து சமர்ப்பித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. விவசாயத்துறையினருக்கு நல்ல ஒரு விளைச்சல் கிடைத்து லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. எதிர்பார்த்ததை விட விளைச்சல் சிறிது அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறவும் வழிபிறக்க இருக்கு. பெண்மணிகளுக்கு இத்தருணங்கள்ல பெரும்பான்மையான கிரகங்கள் ஆதரவாக வலம் வருவதால் இந்த புதன் பயிற்சி காலகட்டம் முழுவதுமே எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமையில் மாலையில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.